வணக்கம். நம்ம ஏர்லி அகிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு பாளையக்காரர்கள் அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்துட்டு, ஸோ பாளையக்கார சிஸ்டம் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பூலித்தேவர் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து பூலித்தேவருக்கு அடுத்து பிரிட்டிஷை யார் எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் எதிர்த்திருக்காங்க. ஸோ வேலு நாச்சியார் எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1730 பிறந்திருக்காங்க. 1730 பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களோட அப்பா பேர் செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவர். ஸோ இவங்க அரசு ஒரு பெண்ணாக பிறந்திருக்காங்க. அரசு குடும்பத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு வளரி, போர்க்கலைகள், அப்புறம் சிலம்பம், குதிரை ஏற்றம், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. சரிங்களா? ஹார்ஸ் ரைடிங், அடுத்து வில் வித்தை, இது எல்லாமே கற்றுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்னென்னு கேட்பாங்க. என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னா பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது தெரியும். ஸோ தமிழகத்தில் பிறந்ததுனால தமிழும் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது இவங்களுக்கு இது முக்கியமாக தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து இவங்களை யாருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஸோ அங்கே வாழ்ந்த அரசர் தான் முத்து வடுகநாதர். இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய 16 வயதில் திருமணம் நடந்திருக்கு. அப்போ 1730 பிறந்திருக்காங்க. 16 வயதுனா 1746 அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ பிரிட்டிஷை யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் எதிர்க்கலை. ஃபஸ்ட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் முத்து வடுகநாதர் தான் எதிர்க்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு 2 பேட்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ பூலித்தேவர் அண்ட் பிரிட்டிஷ். அதே போல் முத்து வடுகநாதரும் பிரிட்டிஷும் என்ன பண்ணுறாங்க, மோதுறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையர் கோயில் அப்படிங்கிற இடத்துல. பூலித்தேவருக்கு எப்படி களக்காடு இருந்துச்சு, அதே போல் இங்கே காளையர் கோயில். எந்த வருஷம் அப்படின்னா 1772 1772 தான் இந்த காளையர் கோயில் போர் நடக்குது. ஸோ இதில் பிரிட்டிஷும் ஆற்காடு நவாப் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, மோதுறாங்க. 2 பேருடைய இவர் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷும் இருப்பாங்க, ஆற்காடு நவாப்பும் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஆற்காடு நவாப்பும் எதிர்க்கிறாங்க முத்து வடுகநாதரை. பிரிட்டிஷோட தலைமையில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா கர்னல் பான்ஜோர், லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பிரிட்டிஷோட அதிகாரிகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? பூலித்தேவருக்கு ஃபஸ்ட்டு எதிர்க்க போனது யார், கர்னல் ஹெரான். அதுக்கடுத்து நமக்கு யார் எதிர்த்தாங்க அப்படின்னா யூசுஃப் கான். அதுக்கடுத்து தான் நமக்கு கேப்டன் கேம்பிள் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அப்போ 3 பேர் எதுக்கு தொடர்புடையவங்க, பூலித்தேவருக்கு தொடர்புடையவங்க. ஸோ வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் முத்து வடுகநாதருக்கு அப்போஸ்டாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சைட்லேருந்து நமக்கு லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அவங்களும் ஆற்காடு நவாப்பும் என்ன பண்ணுறாங்க, பூலித்தேவரில் முத்து வடுகநாதரை எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த பேட்டிலில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுது. முத்து வடுகநாதர் வின் பண்ணலை. அதை தாண்டி அவர் இறந்தும் போயிடுறாரு அந்த போரில். சரிங்களா? ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரிய அரசர்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு இடத்த வென்றுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குப்பை பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அதை ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஸோ அப்போ பிரிட்டிஷ் ஃபுல்லாக அவங்களுடைய இடத்த ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அதனால வேலு நாச்சியார் என்ன பண்ணிடுறாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவங்களுடைய பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? வேலு நாச்சியாருக்கு பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஓடிடுறாங்க. எங்கே போய் அடைக்கலம் நாடுறாங்க அப்படின்னா திண்டுக்கல் அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? திண்டுக்கல்ல விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 8 வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கியிருக்காங்க வேலு நாச்சியார். இங்கேருந்து சிவகங்கையிலேருந்து தப்பிச்சு போய் அவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நமக்கு கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் திண்டுக்கல்லினுடைய பொறுப்பாக யார் பொறுப்பு வகிக்கிறாங்க அப்படின்னா கோபால நாயக்கர் தான். விருப்பாட்சிங்கிற இடத்துலேருந்து யார் அப்படின்னா நம்ம வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அடைக்கலம் கொடுத்த சமயத்தில் 8 வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களை எதிர்க்கிறதுக்காக நிறையா ஃபோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சேர்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, தப்பிச்சு போன சமயத்தில் இவங்க மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஆணிரை மேய்க்கக்கூடிய ஒரு பெண். அவங்க பேர் உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த உடையாள் இவங்களுடைய வேலு நாச்சியாருடைய ஒரு வளர்ப்பு மகள் மாதிரி. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி இவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவங்க அங்கே சிவகங்கையிலே இருந்திருக்காங்க. அவங்கள போய் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்கு, வேலு நாச்சியார் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற பட்சத்தில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி காட்டி கொடுக்காததுனால அந்த உடையாள் அப்படிங்கிறவங்கள கொண்டுடுறாங்க பிரிட்டிஷ். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உடையாள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நடுக்கல் நாட்டியிருப்பாங்க. அந்த நடுக்கல்ல தன்னுடைய தாலியை கழட்டி போட்டிருப்பாங்க. அவங்க உள்ளே, அதாவது சிவகங்கைக்குள்ளே திரும்பி உள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது
இவர் இருக்கார் இல்லையா முத்துவடுகநாதர், இவர் இறந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு மரியாதை செஞ்சுட்டு அவங்க அப்படி போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நடுவில் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு அவங்களுடைய அந்த நடுக்களுக்கு தன்னுடைய தாலியை வந்து அவங்க கொடுத்ததா, வேலுநாச்சியார் கொடுத்ததா சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த உடையாள் அப்படிங்கிறது தான் பெண் பிரிவினுடைய பேராக இருக்கும். சரிங்களா? வேலுநாச்சியருடைய படைப்பிரிவுக்கு ஆண்கள் படைப்பிரிவு, பெண்கள் படைப்பிரிவில் பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படிங்கிற பெயர் இருக்கும். அந்த உடையாள் படைப்பிரிவுக்கு தலைமை யார் தாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி அப்படிங்கிறவங்க. குயிலி யாருன்னா வேலுநாச்சியருடைய ஃப்ரெண்டு, படைத்தலைவி அப்படிங்கிறவங்க. ஸோ உடையாள் உடையாள் படைக்கு தலைவியை யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி. இவங்களை பற்றியும் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க, நிறையா பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு திரட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா ஃபோர்ஸ் எல்லாம். ஸோ அப்போ இவங்களால் மட்டும் முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஹைதர் அலி வந்து முன்னாடி யார் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, புலித்தேவர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. புலித்தேவருக்கு அப்போதைக்கு அவரால் கொடுக்க முடியல, பட் ஆனால் வேலுநாச்சியாருக்கு இப்போதைக்கு அவரால் கொடுக்க முடிஞ்சது உதவி. ஸோ அதனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைதர் அலி அப்படிங்கிறவர் உருது தெரிஞ்சவர் மட்டும்தான். சரிங்களா? சுல்தான் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் அவங்க ஒரு உருதுல லெட்டர் எழுதுகிறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறையா கேட்டிருக்காங்க. ஹைதர் அலிக்கு வேலுநாச்சியார் எழுதிய கடிதம் எந்த மொழியில் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, உருது மொழி. சரிங்களா? ஸோ அப்போது உருதுல லெட்டர் எழுதியிருக்காங்க. எழுதுனது வேலுநாச்சியார் கிடையாது, அவங்களுடைய அமைச்சர்னு சொல்லலாம், இல்லாட்டி இராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லலாம், தளவாய் தாண்டவராயன் அப்படிங்கிறவர் லெட்டர் எழுதியிருக்காரு. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை அந்த லெட்டரில் கிளியராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எழுதுனது வேலுநாச்சியருடைய இராணுவ தலைவர் தளவாய் தாண்டவராயன். ஸோ அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷில் ஹைதர் அலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5000 குதிரைப்படையையும் 5000 காலாப்படையும் குடிக்கிறாங்க. 5000 குதிரைப்படையும் 5000 காலாப்படை. கரெக்டு தான். ஸோ இதை யார் மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி இருக்கார் இல்லையா, அவர் திண்டுக்கல்ல ஒரு ஃபோர்ஸ் வச்சுருப்பார், படைகளை வச்சுருப்பார். அந்த திண்டுக்கல் ஃபோர்ஸோட இராணுவ தளபதி, இராணுவ தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் சையது. இதையும் நிறையா கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சையது என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு இவங்களுக்கு வந்து. ஓகே, ஃபோர்ஸை வந்து கொடுக்கறதே யாருன்னா சையது. யார் மூலியமாக அப்படின்னா கொடுக்க சொன்னது ஹைதர் அலி, யார் மூலியமாக வாங்கிக்கிறாங்கன்னா சையது மூலியமாக தான் வாங்கிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். தளவாய் தாண்டவராயன் யார், சையது யார் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இவங்களுக்கு இது மட்டும் கிடைக்காம திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பிரிட்டிஷை அப்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னா திண்டுக்கலுக்கு தலைமையாக கோபால நாயக்கர் இருக்கார். அடுத்து மணப்பாறை, திண்டுக்கலுக்கு பக்கத்தில் நம்ம திருச்சியில் தான் மணப்பாறை இருக்குது. ஸோ மணப்பாறைக்கு தலைமையாக வந்து லக்ஷ்மி நாயக்கரும் தேவதானப்பட்டினத்துக்கு பூஜா நாயக்கரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருக்காங்க. இந்த கூட்டமைப்பு திண்டுக்கல் கூட்டமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பிரிட்டிஷோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. பட் ஆனால் சண்டை போடுறது பிரிட்டிஷ்கே தெரியாது. இவங்க இவ்வளோ ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று திரட்டி இருக்காங்க, பிரிட்டிஷ்கே தெரியாது. ஸோ இப்போது கோபால நாயக்கர் பற்றி ஒரு டேட்டா இருக்குது, உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கோபால நாயக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடுத்து இவங்களுக்கு வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ். அதில் போய் ஜாயின்ட் ஆயிடுவார். ஜாயின்ட் ஆகி பிரிட்டிஷை எதிர்க்கிறது தான் அவருடைய முழுநேர வேலையாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை எதிர்த்து கடைசியாக பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறதே அவருடைய ஃபுல் டைம் வேலையாக, அவருடைய கன்க்ளூஷனும் அதே போல் இருக்கும். கோபால நாயக்கர் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு தெரியாமலே உள்ளே போகிறாங்க. எந்த மாதிரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் வெயிட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய எப்போ வந்து போய் பிரிட்டிஷ் அவங்க வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்கன்னா 1780 1780 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஜயதசமி நாளை என்ன பண்ணுறாங்க சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு தெரியாமல் போகணும். அதுவும் இல்லாமல் ஒரு பிளான் போடுறாங்க. பிரிட்டிஷை நம்ம எதிர்க்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள் இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் வச்சு நம்மளை ஃபுல் ஃபோர்ஸையுமே அவங்க டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஃபோர்ஸை ஃபுல்லுத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ அந்த ஆயுத கிடங்கை ஃபஸ்ட்டு அழிக்கணும் அப்படிங்கிறத அவங்க பிளான் போடுறாங்க. அதனால் விஜயதசமி நாள் வந்து நிறையா பெண்கள் வந்து வேஷம் போட்டுட்டாங்க. பெண்கள் படை தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகுது. அவங்க வந்து வேஷம் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ குயிலி தான் உள்ளே போகிறாங்க, அவங்களோட அந்த பெண்கள் படை ஃபுல்லுமே.
குயிலி உள்ளே போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷோட சண்டை போடுறாங்க, எல்லாரும் இறந்துடுறாங்க. குயிலியும் இறக்கக்கூடிய தருவாயில் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயுத கிடங்குல வந்து தன்னுடைய முடி வந்து அவங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குமா. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பக்கத்து ரூம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் ஆயுத கிடங்கு இருக்குது. ஸோ அவங்களுடைய கூந்தலில் வந்து நெருப்பை பற்ற வச்சு இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போய் வீசுகிறாங்களாம். ஸோ அது வந்து அந்த ஆயுத கிடங்கோடு சேர்ந்து அவங்களும் சேர்ந்து இறந்துடுறாங்க. ஸோ வந்து தமிழகத்தில் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு மனித வெடிகுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குயிலியாக தான் இருப்பாங்க. ஸோ தான் இறந்துடுறாங்க வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற விதத்தில். ஸோ குயிலி இறந்துடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோட்டி மனசு வருத்தப்படுறாங்க. ஆனாலும் ஸோ ஃபுல்லாக போய் ஃபோர்ஸ் வந்து ஆயுத கிடங்க என்ன பண்ணிடுறாங்க, டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுறாங்கன்னு தெரிஞ்சோட்டி மற்ற ஃபோர்ஸோட உள்ளே போயிட்டு பிரிட்டிஷை வீழ்த்தி ஸோ சிவகங்கையை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வேலுநாச்சியார் வெற்றி பெற்றுடுறாங்க. ஓகேவா. ஸோ இதான் கன்க்ளூஷன். ஸோ அதுக்கடுத்து 1790 வேலுநாச்சியார் இறந்துடுறாங்க. இதுதான் இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும், ஹைதர் அலிகிட்டேருந்து எவ்வளோ விதமான ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, யார் ஹெல்ப் பண்ணாங்க, அமைச்சர் யார், என்ன லெட்டரில் எழுதியிருந்தாங்க, அப்புறம் காளையர் கோயில் எப்போ போர் நடந்துச்சு, யாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் ஆற்காடு நவாப் ப்ளஸ் நமக்கு கர்னல் பாஞ்சூர் இவங்களுக்குலாம் நமக்கு பிரச்சனை நடந்துச்சு, இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் வேலுநாச்சியார். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கன்டினியூஷனில் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.